வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ன்றது இன்றைக்கி ஆரம்பித்ததில்லை. அவர் முன்னாடியே வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் செட்டப் பண்ணி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட்டு இருந்தார். ஒரு 70 years 80 years வந்து டிரெவிடியன் லேண்டுக்கு ஓகே வேறு நரேட்டிவ், ஒரு நரேட்டிவை மாற்றி ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நாளாக தன்னை ஒரு தேசியவாதியாக காமிச்சிக்கிட்டு சாஃப்ட் ஹிந்துத்வா இதில் போயிட்டுருக்கிற ஒருத்தர் இப்போ இந்த சடனாக ஒரு டேர்ன் அடித்து ஒரு ஒரு திராவிடன் ஐடியாலஜியை எடுத்தார்னா இது எப்படி இல்லை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தேசியவாதி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் இப்போயும் அதான் சொல்கிறார். எஸ், பிகாஸ் சி தேசியவாதி என்றைக்குமே தேசியவாதி தான், அது மாற முடியாது. நேற்று யூஎஸில் பேசியிருக்காரு, ஒரு 20 minutes ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எவ்வளோ தீர்க்கம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நேற்றுக்கே என்ன எது உண்மையான அண்ணாமலைன்னு நாங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை உண்மை தாங்க, இப்போ இருக்கிறதாங்க உண்மை. பிகாஸ் நான் வந்து எங்கே இருக்கேனோ அப்படி தான் பண்ண முடியும். என்னோட தனித்துவம் எப்போ வரும் அப்படின்னாக்கா நான் தனியாக இருக்கிறச்சா தான் தனித்துவம் வரும். இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட எந்த வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கட்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? அந்த நரேட்டிவ் வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இட் வில் டெஃபினெட்லி நாட் பி லைக் திராவிடியன். இட் வில் டெஃபினெட்லி நாட் பி த 2031 எந்த இடத்துல இருப்பார் அண்ணாமலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? He will be a very strong force, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு ஸ்பெஷல் பர்சன், பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஆனாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் பர்சன், பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. பெங்களூரில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி எல்டர்லி சர்வீசஸ், எஜுகேஷன் சைடும் ஒரு ட்ரஸ்ட் வச்சு சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. எதுக்காக இன்றைக்கி நம்ம அவரை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, தமிழக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருப்பவர், தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து கவனித்து கொண்டு பல கருத்துக்களை வந்து பேசி கொண்டிருப்பவர். இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்க போகிறது, என்ன செய்ய போகிறது, கரெக்டு தானா அப்படின்னு பல விஷயங்கள் அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு. இன்ஃபேக்ட் உங்களோட ஃபேன் நான், நிறைய உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான். உரைக்கல் நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சியில் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். தேங்க்யூ வெரி மச் சார். நானும் உங்களோட இன்டர்வியூ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இன்றைக்கி வந்து உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம். ஸோ இது அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போது நிறைய பேசியிருந்தீங்க, வி த லீடர்ஸ் பற்றி, அண்ணாமலை அவர்கள் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. நீங்கள் தமிழக அரசியலை பற்றியும் பேசியிருக்கீங்க, அப்போலேருந்து பேசியிருக்கீங்க. உங்களுடைய சிறு பருவத்திலேருந்து நீங்கள் பார்த்து வந்த அரசியலை பற்றியும் பேசியிருக்கிறத பார்க்க முடிந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இங்கே தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு இந்த எலெக்ஷன் போது நீங்கள் யோசிச்சிங்க? எப்படி நினைச்சீங்க நீங்க? தமிழகம் அப்படின்னா அதே மாதிரி பேஸ் தான், ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி தான் இது போகும் அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணியிருந்தீங்களா? எப்படி பார்த்தீங்க அங்கேருந்து இந்த எலெக்ஷன்? இல்லை, ஹானஸ்ட்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா என்னால் கணிக்க முடியல. அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. ஏன் கணிக்க முடியலன்னா, இங்கே இருக்கிற வந்து மீடியாஸ் வந்து லாட் ஆஃப் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பிகாஸ் யாருமே வந்து என்னை பொறுத்தவரையிலும் உண்மையை பேசினதா தெரியல. ஓகே, எல்லாருமே வந்து கவரப் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். அண்ட் வந்து நான் ஐ எம் அ கீன் ஃபாலோவர். நான் நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட இன்டர்வியூஸு என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, போல் பண்டிட்ஸ் என்ன சொல்கிறாங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ சம்ஹவ் வந்து யாருமே வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. தோ ஐ ஃபெல்ட் சேயிங் தட் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் இருக்குதுன்னு தெரியும். அது அண்டர் கரண்ட் வந்து ஆட்சி மாற்றமாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்லி எனக்கு அந்த அபிப்பிராயம் இருக்கலை. நான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டிஎம்கே டு வின். ஓகே, ஆமாம். பிகாஸ் ஐ டென்ட் சி ஒரு ஏடிஎம்கே பிஜேபி அந்த ஒரு அலையன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்லேருந்தே. இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அண்ட் வந்து லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அது வந்து இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அந்த என்ன சுட்ட மண்ணும் இந்த மண்ணும் ஒட்டாது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க முதல்ல. அந்த மாதிரி வந்து எனக்கு முதல்ல அந்த ஒரு பிரேக்கப் ஆனப்புறம் திருப்பி வந்து ஒரு கன்வீனியன்ஸ்க்காக சேர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
ஸோ அதனால் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் டிஎம்கே டு டூ வெல். ஓகே. ஆனால் நாட் ஸோ வெல், பட் எப்படியாவது வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தேன். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் என்ன இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இளைய தலைமுறையினர் இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட ஒரு வந்து பேப்பருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ வீதியில் லீடர்ஸ்க்கு அப்புறமா அப்போ சொன்னார், இப்போ வந்து யங்கர் ஜென்ரேஷன் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தார். ஸோ என்ன மாதிரி சிந்திச்சுட்டாங்க இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? மேடம், ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். 30-40 lakhs ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஎம்கே ஹஸ் ஆல்சோ காட் சப்ஸ்டான்ஷியல் ஓட்ஸ். ஏடிஎம்கே ஹஸ் ஆல்சோ காட் 1 crore மோர் ஓட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அண்ட் இப்போ நீங்கள் டிவிகேயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அக்ராஸ் தமிழ்நாடு, இட் இஸ் இன் பாக்கெட்ஸ். I think social media has played a big part in creating a narrative. And TVKயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா they opposed. இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி he was actually opposing DMK like anything நீங்கள் பார்த்தீங்கன்னா. And he created a very clear narrative in terms of வந்து இது வந்து it's a fight between BJP and DMK. ஊழலை எதிர்த்து நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணார். அண்ட் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் அவர் த வே ஹி போர்ட்ரேட் வாஸ் தேர். ஆனால் அதை வந்து கேப்சர் பண்ண அவரால் முடியலை, பிகாஸ் ஹி வாஸ் சேஞ்ச்ட் இன் பிட்வீன். அந்த நல்லா விஜய் வந்து கேப்சர் பண்ணிட்டார். கேப்சர் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் ஐ ஃபீல் ஜென்ரலி பீப்புள் வேர் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் these two parties. இது வந்து அண்ட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஐ வாஸ் ஆக்சுவலி ட்ராவலிங் ஃப்ரம் மெட்ராஸ் டு ட்ரிச்சி ஆன் ரோடு. போர்ச்ச ஒரு இளநீ வெட்டுறவர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். வந்து ஜென்ரலாக நான் பேசுவேன் எல்லார்கிட்டையுமே, ஆட்டோ டிரைவர், ஒரு மூடை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம், இது முன்னாடி இல்லை. இப்போ நான் கேட்டேன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னால் நான் டிவிக்கே தான் போட்டேன். நான் வந்து என்ன சொல்லுது, ரொம்ப வருஷமாக நான் வந்து டிஎம்கே சப்போர்ட்டர், பட் டிவிகேக்கு தான் போட்டேன். எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லை போட்டு அப்படின்னு அவர் வந்து ஹி வாஸ் ஸ்கிரிப்பிங் அ லாட். அவர் சொன்னதை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் ஓவராலாக அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அண்ட் வந்து அவர் சொன்னார், நான் ஒரு ட்ரை பண்ணலாமே, ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு. அண்ட் வந்து நிறைய பேர் ஃபேமிலியில் அங்கே இங்கே கேட்டதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர்லேயே இருக்க தமிழியன்ஸ் கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். நிறைய பேர் லீவ் போட்டு வந்து இங்கே ஓட்டு போட்டாங்க. ஓகே, எனக்கு வந்து ஓட்டு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஓட்டு இல்லையே அங்கே இல்லையே அப்படின்னாங்க. ஏன்னா தே வாண்டட் அ சேஞ்ச், ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினச்சதில் ஐ திங்க் ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக கரெக்டாக டிவிக்கே அதை வந்து நல்லபடியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பிஜேபி லாஸ் த பேட்டில், பிகாஸ் அந்த நரேட்டிவை மாற்றி அண்ணாமலையை மாற்றி எல்லாம் பண்ணதுனால lot of people were disillusioned actually, very much என்னால் ரொம்ப டிசல்யூஷன் ஆகிட்டேன். தோ ஐ எம் அ பிக் மோடி சப்போர்ட்டர், பிஜேபி சப்போர்ட்டர் இருந்தால் கூட தமிழ்நாடுல கேம் பிளான் டோட்டலி தே ஸ்பாயில்ட் இட் அப்படின்றது என்னோட வியூ. சரி, இப்போ எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு க்ளோஸ் டு ஒரு 40 நாள் தள்ளி வந்துட்டோம் ஆட்சி அமைத்து அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போது எப்படி பார்க்குறீங்க இந்த தாவேகா ஆட்சியை? சார், ஆக்சுவலாக மேடம், நான் வந்து நான் பேசினதில் நான் பார்த்ததில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, தெர் இஸ் சம்திங் குட் விச் இஸ் ஹேப்பனிங். குட்னா எந்த சென்ஸில்? பர்டிகுலராக கரப்ஷன் லெவலில் ஐ திங்க் ஹீ இஸ் ட்ரைங் டு டூ சம் சேஞ்சஸ். அது வந்து நிறைய இடங்களில், இப்போ நான் எஸ்டர்டே ஐ வாஸ் இன் குன்னூர். நான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு சம் பீப்புள் ஹூ ஆர் இன் டீ பிஸ்னஸ், அந்த மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டலாம் பேசினேன். சரி, ஓரளவுக்கு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்றது தெரியுது அடிப்படையில். அண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எல்லாம் குவைட்டாக இருக்காங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல யாருக்குமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில்.
பிகாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல தோன்றுறது. அதனால இன்ஆக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இல்லை, அது எப்பயுமே ஒரு ஒரு புது ஆட்சி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கட்சி வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய மூட் எப்படி இருக்குன்னு தெரியாமல் எந்த ரியாக்ஷன்ஸும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைதியாக எடுத்துக்கலாமா அதை? முடியாது. ஏன்னா இப்போ சப்போஸ் வந்து இப்போது டிராவிடியன் பார்ட்டிஸாக இருந்ததுன்னு வச்சுங்க. இப்போ சப்போஸ் டிஎம்கே போய் ஏடிஎம்கே வந்துருந்ததுன்னா இந்த அளவுக்கு யாருக்கும் அந்த பயமோ இல்லை ஒரு இதுவோ இருக்காது. இது ஒரு டோட்டலி நியூ ஃபோர்ஸ், ஒரு டோட்டலி நியூ ஃபேஸ். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, அண்ட் so far the noise which is getting created is against corruption, at least அந்த லெவலில். ஓகே, ஸோ அதனால் there is some little change on the ground. ஆனால் இது கண்டினியூ ஆகுமா, இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இதுவரையிலும் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கலை. ஆஃப் லேட் ஒரு லாஸ்ட் ஒரு 10 daysல இஃப் யூ ஸ்டார்ட் டேக்கிங் பீப்புள் ஃப்ரம் பார்ட்டிஸ் விச் ஆர் டெயின்டட் கரப்டட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறச்ச தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இணைத்துக் கொள்கிறவங்களை பற்றி பேசுகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் யாரை கூட வச்சுக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால எனக்கு ஒரு பயம், ஒரு இந்த வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு. பிகாஸ் எதுக்காக சேர்றாங்க பீப்புள்? சரி, வின்னிங் சைடில் சேர்றாங்க. எதுக்காக சேர்றாங்க? பவர் அங்கே இருக்குது. பவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மணி இருக்கும் இல்லையா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம் சர்வீஸ் மென்டாலிட்டி. இல்லை, பட் அவர் ரொம்ப கிளியராக ஒரு மேடையில் பேசலை, சட்டமன்றத்திலே ரொம்ப கிளியராக அவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நான் வந்து இப்போ பணத்தை தொட விட மாட்டோம், தொட்டாலும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம். ரொம்ப இட்ஸ் a very good thing, இட்ஸ் a very good thing. பட் அப்போ சேரும் போதும் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும், ஒருவேளை இங்கே எதுவும் பண்ண முடியாதோ, இங்கே நம்ம எதிர்பார்க்கறது நடக்காதோ அப்படின்ற ஒரு, யார் அந்த எண்ணத்தோட சேர்றாங்களோ அவங்களுக்கு அது இருக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்தவரையிலும் வந்து தேனில் கை வச்சோ நக்காத இருக்க மாட்டான். ஒரு அளவுக்கு வந்து நம்ம இதுலேயே ஊறி போனவங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிஎம் எடுத்துங்க, விஜய் சார் எடுத்துங்க. அவர் எவ்வளோ இடத்துக்கு போய் யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியாது. ஒரு அளவுக்கு பண்ணலாம், ஹீ ஹஸ் காட் கிரேட் இன்டென்ஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எப்படி ட்ராக் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஸோ அதனால் நம்ம கூட வச்சுக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னுடைய வியூவாக இருக்குது. சரி, அதே நேரத்தில் கர்நாடகா அப்படின்னாவே இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் எம்எல்ஏவெல்லாம் பத்திரமா கொண்டு போய் ரெசார்ட்டில் தங்க வைக்கிற ஒரு கல்ச்சர் இருக்கும். ஒரு ஏன்னா ஹார்ஸ் ட்ரேடிங், ஹார்ஸ் அது நடக்கும், குதிரை பேரம் அது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கொஞ்சம் வருடங்களாகவே அந்த இதை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி குற்றச்சாட்டே இப்போ எல்லாருமே பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாரும் போய் ஆளுநரை சந்தித்து இந்த ஒரு புகாரை வந்து கொடுத்துருக்காங்க தாவேகா மேலே. இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் ஜெயித்தவர்களை நோக்கி வர்றாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பின்னணியில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கக்கூடுமா, இல்லை பவரை நோக்கி மக்கள் போகிறாங்க, இப்படி பார்க்கலாமா? நான் வந்து குதிரை பேரமே பார்க்கல. அது ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஐ திங்க் ஈவன் அக்செப்டிங் பீப்புள் டு கம், அது எதனால் அவர் அக்செப்ட் பண்ணுறாருன்னு என்னுடைய தாட் ப்ராசஸ்னால், ஒரு அலையன்ஸை கட்டமைச்சிருக்காரு போஸ்ட் எலெக்ஷன். அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்களா, அவங்க ஸ்டெபிலிட்டி இவருக்கு கொடுப்பாங்களா, இல்லை தே மைட் கிரியேட் டென்ஷன்ஸ். அந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து திருப்பி டென்ஷன் கொடுத்தாங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் அவரோட பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஐ திங்க் பீப்புள் ஆர் கம்மிங் ஆன் தேர் ஓன். ஓகே, ஐ டோன்ட் திங்க் பணம் கொடுத்து வாங்கின மாதிரி எனக்கு தோணலை, அட்லீஸ்ட் ஃப்ரம் ஆஸ் அன் அவுட்சைடர். ஓகே, அது இப்போ அடுத்ததாக ஜூன் மாதத்தில் துவக்கப்பட்ட வி த லீடர்ஸ் அமைப்பு வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா ரொம்ப நாளாகவே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பேசப்பட்டது இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, ரொம்ப அந்த ஸ்பெக்குலேஷன் போய்கிட்டே இருந்தது. பட் சடனாக ஒரு அமைப்பு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்த போது ஹவு டிட் யூ ஃபீல்? ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ் டு அண்ணாமலை அவர்கள். ஸோ எப்படி நீங்கள் அதை பார்த்தீங்க? அது கரெக்டான மூவா அங்கே அந்த மாதிரி? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அமைப்பு தொடங்குகிறோம், வந்து களத்தில் எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுப்போம் எல்லாருக்கும், அப்புறமா அது வந்து ஒரு அரசியல் கட்சியாக எமர்ஜ் ஆகும், 2031 மேபி
எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடும். அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி இவ்வளவு கட்சிகள் இருக்குது. இதுலேயே இப்போ ஓட்டே பண்ணதே எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியாமல் இன்னி வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் ஏன் இப்படி போய் ஓட் பண்ணாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இன்னும் கிளியராக யாராலையுமே கொண்டு வர முடியல. ஸோ அப்போ அது எங்கே இருக்குது ஸ்பேஸ்? அந்த ஸ்பேஸ் இருக்கா இங்கே? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன் நான். வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்றது இன்றைக்கி ஆரம்பித்ததில்லை. அவர் முன்னாடியே வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் செட்டப் பண்ணி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஈடுபட்டு இருந்தார். அண்ட் அவரோட ஜேர்னி பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியில் ஃபினாமினல் ரைஸ். பார்ட்டி ஆல்சோ சப்போர்ட்டட் ஹிம். அவரும் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குன்னா, எல்லாரும் சொல்கிறாங்க முதலேருந்தே வந்து பொன்னார் இருந்தார், அவர் இருந்தார். கரெக்டு, எல்லாருமே பண்ணியிருக்கலாம். ஆனால் அண்ணாமலை brought யங்ஸ்டர்ஸ் டு தி ஆர்கனைசேஷன். ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சியை பார்க்க வச்சது அண்ணாமலை தான். அண்ட் பிஜேபி என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரமினிக்கல் பார்ட்டி அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு வியூ. அண்ட் நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய நாள் இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கார்த்தி சிதம்பரம்லாம் பேசும்போது அவர் அடிக்கடி சொல்லுவார், சான்ஸ்கிரிட்டைஸ்ட் பிராமினைஸ்ட் கைண்ட் ஆஃப் அ பார்ட்டி அப்படின்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் வியூ எல்லாருக்குமே இருக்குது. அதை வியூவை மாற்றினது அண்ணாமலை தான். ஸோ அதனால் அவர் வந்தப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஜேபிக்கு இருந்தது. அப்புறம் என் மக்களை யாத்திரை பண்ணார். ஓட் கன்வர்ஷன் நிறைய பேர் வந்து குத்தம் சொல்கிறாங்க, அதாவது ஜெயிக்க முடியல, அவராலே ஜெயிக்க முடியலன்னு. பட் இட் இஸ் நாட் ஈஸி. பிகாஸ் ஒரு 70 years 80 years வந்து டிரிவிடியன் லேண்ட் இது. ஓகே, வேறு நரேட்டிவ், ஒரு நரேட்டிவை மாற்றி ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் பிட்வீன் டிரிவிடியன் பார்ட்டிஸே தெர் குட் பி கொல்யூஷன். இப்போ நான் ஒருத்தர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னாக்கா நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுருந்தாலே போச்சோம். அதனால் ஐ திங்க் அவர் ஜெயிக்கலைன்றதுனாலே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹீ ஹேட் இனஃப் சப்போர்ட், நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் ஒரு லாஸ்ட் 1.5 years வென் ஹி வாஸ் ஒரேஷியஸாக வந்து ஹி வாஸ் அகேன்ஸ்ட் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே. அது எதனாலன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஹீ டிட் நாட் லைக் ஏடிஎம்கே. ஹீ வாண்டட் பிஜேபி டு ஸ்டாண்ட் ஆன் இட்ஸ் ஓன் லெக்ஸ். ஒரு 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து we should not follow the same philosophy as Congress. பட் பிஜேபி அதுக்கும் அலோவ் பண்ணாங்கல்ல, ஆக்சுவலாக அதுக்கும் வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்தாங்க. இல்லை கொடுத்தாங்க கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி ஒரு 70-80 yearsல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐ வுட் சே இட்ஸ் a very strong ideological state. It is not like நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதுதான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் இப்போ கூட தாவேக்கா என்னவாக சொன்னால் கூட அந்த ஐடியாலஜியோட மர்ஜ் ஆகி தான் அவங்க விஷயங்களே திராவிட ஐடியாலஜியோட தான் ஒத்து போகிறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் அதுக்கு வரேன் உங்ககிட்ட. அப்போது எங்கே இருக்குது ஸ்பேஸ் அண்ணாமலை அவர்களுக்கு? அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளவு நாளாக தன்னை ஒரு தேசியவாதியாக காமிச்சிக்கிட்டு சாஃப்ட் இந்துத்வா இதில் போயிட்டுருக்கிற ஒருத்தர் இப்போ இந்த சடனாக ஒரு டேர்ன் அடித்து ஒரு திராவிடன் ஐடியாலஜியை எடுத்தார்னா இது எப்படி மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து தேசியவாதி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் இப்போயும் அதான் சொல்கிறார். எஸ், பிகாஸ் தேசியவாதி என்றைக்குமே தேசியவாதி தான், அது மாற முடியாது. ஸோ அதனால் தேசியவாதி தான் அந்த இருப்பார். அவரோட பார்ட்டியோ அவரோட ட்ரஸ்ட்டோ என்னவாக இருந்தாலும் சிந்தனை வந்து தேசிய சிந்தனை இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ தேசிய கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு நேஷ்னலிஸ்டிக்காக பார்ப்பாங்களே தவிர ஒரு ஸ்டேட் வைஸ் அவங்களால பார்க்க முடியாது. இட் இஸ் நாட் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு, அவங்களால பண்ண வேண்டான்றதில்ல, அவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் அது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக அவங்களால திங்க் பண்ணாங்கன்னா கண்ட்ரியை ரன் பண்ண முடியாது. பிஜேபியால மகாராஷ்டிராக்கு சிந்திக்க முடியுது, இப்போ பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வர முடியுது. அதுதான் மேடம் நான் சொல்றேன், நேஷனல் அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா அபோவ் விந்தியாஸ் எல்லா இடமுமே வந்து ஹிந்தி தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் ரீஜனல் லாங்குவேஜ் இஸ் ஸ்ட்ராங் ஆன் இட்ஸ் ஓன். தமிழ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங், தொன்மையான மொழி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் எடுத்திங்கன்னா கன்னடமோ தெலுங்கோ இல்லை மலையாளமோ எடுத்திங்கனாக்கா ஈச் ஒன் வந்து லாங்குவேஜில் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, வெரி அட்டாச்ட் வித் லாங்குவேஜ் அண்ட் தேர் ஸ்டேட்டு, அவங்களோட ஸ்டேட்டோட ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே அட்டாச்ட். பட் நீங்கள் அதை க்ராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா த கனெக்டிங் திங் இஸ் ஹிந்தி.
இங்கே அது கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் கேட்டீங்க, இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம். இப்போது டிவிகே வந்து தனி பார்ட்டியாக உருமாறினா கூட இன்றைக்கி இட் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் லைக் அ டிராவிடியன் பார்ட்டி, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஜாயினிங் ஃப்ரம் டிராவிடியன் பார்ட்டிஸ். ஸோ இட் இஸ் லைக் அ டிராவிடியன் பார்ட்டி. தேர் இஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். நம்மளால் வந்து அதுலேருந்து என்ன சொல்கிறது, ஓடி ஒதுங்க முடியாது. அது டிராவிடியன் பார்ட்டி தான். ஆனால் அண்ணாமலை பேசுகிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் அன் எஜுகேட்டட் கை. அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட திங்கிங், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அவரோட ஸ்பீச் கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே இதுவரையிலும் அந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஸோ அவரோட தாட் ப்ராசஸ்ன்றது வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஹீ இஸ் ஹியர் ஃபார் லாங் ஹால். இன்றைக்கி பார்ட்டி அமைச்சு நாளைக்கு எலெக்ஷன் ஜெயிக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் பார்ட்டியே டைரெக்டாக ஆரம்பிச்சிருக்கலாம் வேணும்னா, அவர் ஆரம்பிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அர்ஜென்ட் கிடையாது, நான் உடனே பார்ட்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டிங் த கரண்ட் கவர்மெண்ட். ஓப்பனாக சொல்கிறார். ஸோ யார் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி. நீங்கள் ஏதாவது நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் இங்கே இதுவரையிலும் யார் பண்ணியிருக்கா? ஸோ ஹீ இஸ் அ மேன் வித் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஐ திங்க் the state is getting into a very very different territory. வேறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் அவருக்கு டெஃபினட்டாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இஃப் நாட் த ரூலிங் பார்ட்டி, ஹீல் பி த மெயின் அப்போசிஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன். இல்லை, பிஜேபியோடு இருந்த பொழுது அவருடைய பவர் வேறு மாதிரி, பட் இப்போ வேறு மாதிரி. இப்போ வந்து எல்லா காமன் பீப்புள், நீங்கள் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ்மென்னாக இருக்கலாம், இல்லை வந்து எஜுகேஷனலிஸ்ட்டாக இருப்பாங்க, அப்புறம் அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், யார் வேணால் அவரோட இயக்கத்தில் சேரலாம். அவங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் மைண்டோடு இருக்கிறவங்களுக்கு இன்னுமே இந்த அமைப்பில் கவரப்பட்டு அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இன்னும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபேஸ், அவருக்கான ஃபேஸ் வேல்யூக்காகவும் வருவாங்க. இப்போ வேறு பார்ட்டியிலேருந்து வருவாங்கன்னு வச்சுக்கலாம். பட் எல்லாரும் வந்து அரசியல் போகலாமா, அதெல்லாம் வேண்டான்னு தானே நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? இவங்களில் இந்த மிச்சம் இருக்கிற குரூப் யார் அரசியல்வாதிகளை பற்றி கட்சியிலேருந்து வர்றவங்களை தாண்டி காமன் பீப்புளுக்கு வந்து அரசியல் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் யோசிக்கிறதுனால தானே அவங்க இவ்வளோ நாள் பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி வச்சு ஒரு அரசியல் கட்சியாக இது மாறும்னு நம்ம யோசிக்க இல்லை. நான் என்ன சொல்கிறேன், எல்லா ஓட்டர்ஸும் கட்சிக்காரங்க இல்லை. ஓட்டர்ஸ்ன்றது வேறு, கட்சிக்காரங்கன்றது வேறு. ஸோ அதனால் நமக்கு என்ன முக்கியம், கட்சிக்காரங்களும் முக்கியம், ஓட்டர்ஸும் முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், லாட் ஆஃப் பீப்புள் தே அட்மயர் அண்ணாமலை. ஆனால் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால தே ஸ்டார்டட் ஓட்டிங் அவுட் சைட். நிறைய பேர் எனக்கு தெரியும், இவரையே தூக்கிட்டாங்க, எதுக்கு ஓட்டு போடணும், நான் வந்து வேற யாருக்காவது போடுறேன் அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர் டிவி. அப்போ அதுவும் ஒரு கல்ட் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துடுது இல்லையா? இல்லை, கல்ட்டுன்றது கல்ட்டை எடுக்க முடியாது மேடம். கல்ட்டுன்றது ஏன்னா அவர் எடுத்தவொன்னு சொல்றாரு, கல்ட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, நான் அப்படிதான் விரும்புறேன் அப்படின்றதையும் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. பட் அவர் பேசுறவங்கள கூட தலைவர்னு தான் பேசுறாங்க. இப்போ அவர் தலைவராக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் எப்படி என்ன சொல்லி கூப்பிடுறதுனே தெரியல. யாரை நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னாலும் தலைவர், எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, மாநாடு நடத்த போறாரு, பொதுக்கூட்டம் ஸோ அப்படி தானே, அதுதானே அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஒரு பாப்புலர் லீடர் அப்படின்னாக்கா நீங்கள் வேண்டான்னு நினச்சாலும் கல்ட்டு உருவாயிடும். நான் வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட கல்ட்டு உருவாயிடும். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த கல்ட் இருக்கும்போது அவர் எப்படி அதை தன்னை நடத்திக்கிறாருன்றது தான் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கணும். சரி சார், அதே இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 3 நாளில் அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணாங்க, 13 lakhsக்கு பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகி இப்போ 19 தான் இன்னும் ரீச் ஆகாமல், 19 கொஞ்சம் ரீச் ஆகாமல் 19 lakhsக்கு க்ளோஸ் டு 19 lakhs இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கரெக்ட். அப்படின்னா வந்து இவ்வளோதானா அப்படின்ற ஒரு கேள்வி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, இல்லை இன்னும் ஹெசிடேஷன் இருக்கா, இல்லை என்ன பிரச்சனை இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 50 lakhs வரணும் ஒரு அரசியல் கட்சினா, அட்லீஸ்ட் அது 50 lakhs ரீச் பண்ணும்போது வில் திங்க் அபவுட் இட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்கிறாரு. ஸோ அப்போது அது இன்னும் டைம் எடுக்கும் போல் தெரியுது. என்ன சிக்கலாக இருக்காங்க? இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஒரு 12-13 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது நான் இன்னொரு கம்பெனிலேருந்து வந்து தானே ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பிக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம், ஓ ராஜ்மோகன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அதனால்
உடனே வந்துட்டாங்க என் கூட. ஓகே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதில் என்ன இன்வால்வ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் காமன் பீப்புள் இருக்காங்க பாருங்கள், அவங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ்ன்னு பேர். அதனால் அவரோட அட்மைரர்ஸ், அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, அவரை லைக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து முதல்ல வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபென்ஸ் ஹிட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், நிறைய பேர் வந்து காமன் பப்ளிக்கு, நிறைய பேர் வேறு பார்ட்டியில் இருப்பாங்க. இவர் என்ன தான் பண்ணுறாரு பார்க்கலாம், இவர் வந்து எப்படி இவரோட ஆக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம், அப்படி யோசிக்கிறவங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து ஆக்ஷன் பார்த்து தான் சேருவாங்க. ஸோ அதனால் இட்ஸ் அ லாங் ஹால், இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். இது வந்து இட்ஸ் அ மேரத்தான். இது 100 மீட்டர்ஸ் ஓடுற மாதிரி கிடையாது. ஏதோ முடித்தோம் போயிட்டோம், ஒரு 100 மீட்டர்ஸில் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி வரப்போகிறது இல்லை. இட் வில் டேக் டைம். அது அவருக்கும் தெரியும். இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த காலம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே கொஞ்சம் அப்படியே தூரமாக போகிறதுக்காகவும் மக்களிடமிருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் தெரியுது இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கிற உலகத்தை பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட்டு, எல்லாமே குயிக்கு, எல்லாம் ரீல்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நேரம் தாண்டி நம்ம எதை போட்டாலும் அதை பார்க்கக்கூட இன்றைக்கி டைம் இல்லை, பார்க்கவும் விரும்பலை அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இதை நான் பில்டு பண்ணிட்டு போவேன் அப்படின்னா அப்போது திரும்பி ரொம்ப ஒரு லென்த்தி ப்ராசஸாக போயிட்டு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டண்ட்டாக போயிட்டு அப்படி நான் நினைக்கலைங்க. அப்படி நான் நினைக்கல. ஏன் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ கரண்ட் சிஎம் விஜய் சார் இருக்கார் இல்லையா, அவர் எப்போ நீங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்க ஆரம்பித்தார்? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இருக்குமா? 20 வருஷமா எவ்ரிடே டிவி, நியூஸ், ஃபிலிம்ஸ், பாட்டு எல்லாத்துலேயும் அவர் வந்துக்கிட்டே இருந்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ திடீர்னு வந்தாருன்னோ பார்ட்டி ஆரம்பிச்சாரு வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. ஹி வாஸ் தேர் ஆல்வேஸ் இன் பீப்புள்ஸ் மைண்ட். பார்ட்டி ஆரம்பித்தா 2 வருஷம். இன்ஃபேக்ட் ஹி டிட் நாட் கண்டெஸ்ட் 2024. நான் பண்ணலை, எனக்கு 26 தான் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவரும் உடனே ஆரம்பித்து 3 மாதத்தில் வரல. ஹீ டுக் ஹிஸ் டைம். புரியுதுங்களா? அதனால் இவர் என்ன ஒரு 2 மாதம் ஆயிருக்கு இப்போது உள்ளே வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவார். அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஹி இஸ் கோயிங் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, கண்டிப்பாக இது மொமெண்டம் இருக்கும். பட் இட் வில் டேக் டைம் அண்ட் தெர் இஸ் நோ அர்ஜென்சி. இப்போ என்ன இருக்குது, இப்போ தான் கவர்மெண்ட்டே வந்திருக்கு. இல்லை, இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளைய தலைமுறையினர்னா இப்போ இனிமே அரசியல் யார், உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, கட்டமைக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் உருவாகுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார் ஆகலை, இன்னும் நான் லேட் ஆவேன் அப்படின்னா அந்த இடத்துல இன்னுமே வேற யாராவது வந்துருவாங்களோ? இன்னும் அந்த இடம் இன்னைக்கு அப்படி தானே போயிட்டு இருக்கிற மாதிரி. அது கரெக்டுங்க. பட் அதுக்காக அவசரப்பட்டு ஒரு பார்ட்டி ஆரம்பித்து ஒரு எலெக்ஷனில் நின்று தேர் இஸ் நோ ஹரிங்கிறேன் நான். பிகாஸ் அவசரப்பட்டு பண்ண முடியாது. பண்ணினா என்ன சொல்றது, there is a risk of failure. பேஸ்மெண்ட் சரியில்லாமல் பில்டிங் கட்ட முடியாது இல்லையா? அந்த பேஸ்மெண்ட்டுக்கு தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அண்ட் பப்ளிக் இஷ்யூஸை கையில் எடுக்கணும். ஓகே, அது மாத்திரம் இல்லை, ஹீ இஸ் ஆல்சோ அட் த சேம் டைம் காக்னிசன்ட். இப்போ தான் ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, 2 மாதம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே கண்மூடித்தனமாக அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் தப்பு. ஓரளவுக்கு டைம் கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, ஆனால் தப்பு பண்ணினா கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஆனால் தப்பு பண்ணாதே சும்மா ஏதோ ஒரு ரீசனுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணவும் முடியாது. ஸோ ஐ திங்க் இஸ் கோயிங் இன் திஸ் ரைட் பாத். அப்படி தான் எனக்கு தோன்றுறது. சரி, அப்போ இப்போவே ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், அதுக்கெல்லாம் என்ன அர்ஜென்சி அப்படின்றது இல்லை. மாநாடு அவர் பொலிட்டிக்கல் மாநாடு பண்ணலையே, போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தானே. இப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சியில இருக்கும் பொழுது, அதுவும் முக்கியமான இடத்துல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஓண்ட அந்த கட்சியில இருக்கும் பொழுது ஏன் அதை முன்னெடுக்கலை? இவ்வளோ பெரிய விஷயங்களை இவ்வளவு இருக்கும்போது, ஏன்னா போதைப் பொருள் ஒழிப்பு நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த பிறகு இதை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிற போது, இது முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்றிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை மேடம், அது உண்மைதான். நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் என்னன்னா, நான் ஒரு பார்ட்டியில் இருக்கும்போது தன்னிச்சையாக என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நான் பண்ணாலே அதுக்கு அப்ரூவல் வேணும். அதுவும் நேஷ்னல் பார்ட்டிங்கும் போது பல லெவல்ஸில் அது அப்ரூவ் ஆகி அதெல்லாம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எடுத்தோம் பிடிச்சோன்னு பண்ண முடியுமா? பல பேர்கிட்ட கேட்கணும். அவங்க சில பேர் ஒத்துப்பாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி.
இப்போ இவர் வந்து இன்றைக்கி இவர் நினைக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து அவரோட ட்ரஸ்ட்டு, அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் த ட்ரஸ்ட். ஸோ அதனால் அவர் வழி நடக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு சரியான காரணத்தை எடுத்துக்கலன்னா கூட அவர் கீழே இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க, பிகாஸ் அவர் தான் தலைவர். ஆனால் அந்த மாதிரி ஒரு பார்ட்டியில் இருக்கிறச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் அவர் முன்னாடி பண்ணலையேன்னு கேள்வி வந்து எனக்கு சரியாக இருக்குல்ல. இல்லை, ஏற்கனவே பல மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் சொன்ன அதை எண் மக்கள்லேயே அது மூலமாகவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். இப்போ திரும்பியும் ஒரு அது மாதிரி எல்லா மாவட்டங்களுக்கும் அவர் போக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்க போகுது? அது பிஜேபின்ற ஒரு டேகை தவிர மிச்சபடி அண்ணாமலை அப்போ என்ன பேசினாரோ அதே தானே இப்பயும் பேச போகிறார் இல்லையா? அப்படி பேசலையே. அப்போ என்ன பேசினாரோ அதை தான் பேசுகிறாரா? நீங்களே பாருங்களேன். இப்போ நேற்று யூஎஸில் பேசியிருக்காரு. ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எவ்வளோ தீர்க்கம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நேற்றுக்கே என்ன எது உண்மையான அண்ணாமலைன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இல்லை உண்மை தாங்க, இப்போ இருக்கிறதாங்க உண்மை. பிகாஸ் நான் வந்து எங்கே இருக்கேனோ அப்படி தான் பண்ண முடியும். என்னோட தனித்துவம் எப்போ வரும் அப்படின்னாக்கா, நான் தனியாக இருக்கிறச்சா தான் தனித்துவம் வரும். நான் வந்து எந்த சார்ந்து இருக்கேனோ அது மாதிரி தான் பண்ண முடியும். எப்பயுமே வந்து சொன்னாரு, நான் எப்பயும் நானாக தான் இருப்பேன். இது வந்து ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு தோணுனதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் அது மாநில தலைவராக இருக்கும் பொழுதும் அதை தான் அவர் சொன்னார். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சடன் ட்விஸ்ட் வந்து சில விஷயங்களில் அவர் வந்து இப்போ இலங்கை தமிழர்களுக்கு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு நாங்கள் இருப்போம் அப்படின்ற அங்கே இருக்கும்போது அவர் ஏற்கனவே இருந்தாரே இல்லையா? ஏற்கனவே இருந்தது தானே. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி தமிழன்னா ஒரு எதோடையும் அடையாளப்படுத்தாதீங்க, மதத்தோட அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் அது மாதிரி மொழி கொள்கை இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு அப்படியே ஒரு மாற்றம் வருதோ, அப்படி டோட்டலாக வேற ஒரு அண்ணாமலை அவர்களை நம்ம பார்ப்போமோ இன்னும் கொஞ்ச நாளில் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். இல்லை, ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் அண்ணாமலை. இதுதான் ஆக்சுவல் அண்ணாமலை. நீங்கள் பார்த்தது வந்து முன்னாடி இருந்தது வந்து ஒரு பார்ட்டியோட பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட், ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியில் இருக்கீங்க, நீங்கள் போய் பேச போகிறீங்கன்னா என்ன பேசுவீங்க? உங்களுக்கு தோணுனதை பேச முடியுமா? இப்போ நான் பேசுகிறேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல இல்லையா? என்கிட்ட நீ போய் இது மாதிரி பேசணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் ஒரு பார்ட்டியில் பிரசிடெண்ட்டாக இருக்கிறச்ச பார்ட்டியில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பேச முடியும். அதுவும் மெயின், அதாவது கீ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. சரி, ரைட். இப்போ அதெல்லாம் கூட அதையும் தாண்டி சில கான்ட்ரவர்சிஸ்லாம் பேசுகிறாங்க. என்னன்னா இப்போ டிஆர் பாலு அவர்கள் வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே, அப்போ கரெக்டு தான்ப்பா, முன்னாடியே டிஎம்கேக்கும் அவருக்கும் டீலிங் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ பாருங்கள் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, இப்போ ஒரு அண்டர் கரண்ட் போயிட்டுருக்கு போல். ஸோ அதனால் இவர் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாரு. டிஆர் பாலு இது வரைக்கும் யாரும் அவர் வந்து ஏற்கனவே நிறைய அந்த வழக்கு வந்து போட்டிருக்காரு. அந்த வழக்கில் என்றைக்குமே அவர் வித்ட்ரா பண்ணதே இல்லையா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்கு தான் அவர் வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவே லீட் பண்ணுவார் அண்ணாமலை, அதிமுகக்குள்ளே போகிறார், அப்படி ஒரு விஷயம் போகுது. டிவிகேக்கு ஒரு வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே ஒருவேளை டிவிகே பக்கம் போயிடுவாரா, இப்படி எப்பயும் அவரை வந்து யாரோட கூட்டணி அவர் அமைப்பாருன்ற ஒரு டிஸ்கஷன் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு நரேட்டிவ். ஓகே, இது நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இதில். நீங்கள் இது வந்து இன்னைக்கு புதுசு இல்லை, இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நாளாக. அண்ணாமலைன்றதே விட்டுருவோம், ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் எவ்ரிடே. ஒரு இப்போ முந்தா நேத்திக்கு வந்து சீமான் வந்து ஒரு கல்யாணத்தில் வந்து ஆமாம் எதிர்கட்சி தலைவரோட உட்காந்துருந்தார். உடனே அவங்க 2 பேரும் அலையன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து நேச்சுரலுங்க. அதை வந்து அதுக்கு அவ்வளோ இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் லேட்டரான் இருக்குமா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக மாறினதுக்கு அப்புறம் நிறைய நிர்பந்தங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு நிறைய அழுத்தங்கள் வரும். நீங்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல ஜெயிக்க வேண்டிய அவசியம் வருது. அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது பிஜேபியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓன் அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் உங்களோட சீட்டு தான் உங்கள் மேட்டர்ஸ். நீங்கள் உங்களோட அதில் வெற்றி தானே ஒரு அது உண்மைதான். அது மாத்திரம் இல்லை, அதனால என்னுடைய ஒரு எப்போவுமே எனக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருக்கிறவங்க வந்து பொலிட்டிக்ஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு. அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், இது வந்து பண்ண மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னா பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து தே வில் நாட் காம்ப்ரமைஸ்.
நீங்கள் யார் கூட நீங்கள் வந்து அவங்க கூட அலையன்ஸ் வச்சாலும் அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, நாளைக்கு ஒரு வேளை வந்து அண்ணாமலை வந்து ஒரு அலையன்ஸ் வச்சா கூட அவருடைய பிரின்சிபல்ஸ்லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணலை. அப்படி தான் பண்ண முடியும். அலையன்ஸ் இல்லாமல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னமோ டிஃபிகல்ட். அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாதுன்னு தோன்றுது எனக்கு. தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் எனிபடிஸ் கெஸ். அதனால் பண்ண முடியாது நம்மளுக்கு. இப்போ விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு வந்து ஃபிலிம்ஸ்லேருந்து வந்தவரே வந்து தொட்டு பார்க்கல இல்லையா, அது ஒரு கம்மி தான் வந்துட்டார். அதனால் தனியாக வந்து வருதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அப்படி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. அப்படி தான் எனக்கும் தோன்றுறது. ஆனாலும் அலையன்ஸ் வச்சா கூட அவங்களோட கோர் பிரின்சிபிள்ஸ்லேருந்து மாறாது இருக்கணும். அது மாறாதவர்களும் இட்ஸ் ஃபைன். சரி, இப்போ வந்து பொள்ளாச்சி அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாநாடுக்கு போதை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது, அங்கே கண்காட்சி நடக்கும், கலை நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது பொள்ளாச்சி செலக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவரோட பேஸு, ஸோ மக்களை அங்கே திரட்ட முடியும், ஒரு கூட்டம் காமிக்க முடியும், ஒரு 1,00,000 பேராவது அங்கே பங்கேற்பாங்க. ஸோ ஒரு அரசியல் கட்சிக்கான எல்லா அழுத்தமும் இந்த ஸ்டேஜ்லேயே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அங்கே பார்த்தா ஃபுல்லாக மக்களை காமிக்கணும், நிறைய பேர் எனக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு காமிக்கணுன்ற அந்த அழுத்தம் ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுதே வந்துருச்சோ அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து இப்போ அதுக்கு ஆன்சர் உங்ககிட்டயே இருக்கு. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, ரொம்ப மக்கள்கிட்டேருந்து தள்ளி போறாரோ இல்லை பார்ட்டியை வந்து ரொம்ப லேட் பண்ணுறாரோ அப்படின்னு நீங்கள் தான் அதுக்கான இதுக்கு குயிக்காக பண்ணணுன்றதுக்கான ஒரு அவர் வேண்டானாலும் அவர் கூட இருக்கிறவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இப்போ நான் வந்து ஒரு தலைவர்னு நினச்சிட்டு நான் வரேன் உங்கள் பின்னாடி, நீங்கள் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா. ஒரு பொலிட்டீஷியன்னு வந்து ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்றது வந்து எல்லாருடைய ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் அவரோட தாட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆனோம். அட் த சேம் டைம் பீப்புளும் வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணக்கூடாது. சரி. ஸோ இது ஒரு ப்ரெஷர் இருக்க தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இந்த 50 lakhஸும் சீக்கிரமாக எப்படியாவது கொண்டு வந்துருவாங்களா? ஏதாவது முன்னாடிலாம் எல்லா கட்சியும் சொல்கிறாங்களே எங்களுக்கு 1 கோடி 1.5 கோடி, நோபடி நோஸ் யார் எவ்வளோ கோடி எந்த கட்சியில் இருக்காங்கன்னு. இல்லை, பட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இங்கேயும் வந்துருமா? எனக்கு தெரிஞ்சு வராது மேம். ஏன்னா வந்து அவங்க தே ஆர் வெரி கிளியர் இன் டர்ம்ஸ் ஆஃப், எனக்கு தெரியும், பிகாஸ் இட் இஸ் என்ன சொல்கிறது, தெர் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆக முடியும். சரி, ரேண்டமாக வந்து நீங்கள் நானும் மெம்பர்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால வந்து ஆர்கானிக்காக தான் வளரும்ன்றது என்னுடைய. சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த வி த லீடர்ஸ் அமைப்பு அப்படியே ஒரு அரசியல் கட்சியாக மாற்றுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோட எந்த வகையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கட்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஒன்று வந்து அவருடைய அந்த நரேட்டிவ் வந்து இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். இட் வில் டெஃபினெட்லி நாட் பி லைக் திராவிடியன். இட் வில் டெஃபினெட்லி நாட் பி த அவரோட ஃபார்மர் பார்ட்டி மாதிரியும் இருக்காது, பிஜேபி மாதிரியும் இருக்காது. ஓகே, அதுக்கு அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இப்போ எனக்கு வந்து இவங்கெல்லாம் என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், இவங்க என்ன தவறு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ நான் வந்து லேட் என்ட்ரன்ட்டு, நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். அப்போ இந்த 2 தவறுகளும் கலைச்சிட்டு நான் ஒரு புதுசாக கொண்டு வர முடியும் இல்லையா, அதுதான் அப்படி தான் இருக்கும் அவரோட. ஸோ 2031 எந்த இடத்துல இருப்பார் அண்ணாமலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹீல் பி அ வெரி ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதில் டவுட்டே கிடையாது எனக்கு. ஆனால் ஆட்சி பிடிப்பாரான்றதெல்லாம் டூ ஏர்லி டு சே, அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறாரு, பீப்புள் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் பொறுத்து இருக்குது. நிறைய பெர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து 2031 எப்படி இருக்குது, இல்லை 2029 எப்படி இருக்குன்றது தெரியும். அதனால் இப்போதைக்கு வந்து அது இட்ஸ் டூ ஏர்லின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக 2031-29 உங்களை திரும்பியும் மீட் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இவ்வளோ நேரம் பேசின பல கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.